ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியனும் கோமதியும் சரவணனை பற்றி யோசிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சரவணன் நினைக்கிறாரு. அவங்களுமே மயிலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை சரவணனுக்கு கொடுக்கல. அவங்க பொதுவாகவே மனிதாபிமானத்தின் அடிப்படையிலையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அப்படி அம்போன்னு விட்டுற முடியாது, அந்த குழந்தை நம்ம வீட்டில் வளரும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை நடுவில் வச்சு தான் சரவணனும் மயிலும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாங்களா, சரவணன் மனசு மாற்றிக்க மாட்டானா, சரவணன் மயிலை மன்னிச்சிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றபடி சரவணனை அவங்க ஃபோர்ஸ் பண்ணலை. அதே தான் சரவணனும் சொல்கிறாரு. நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட மயிலு கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லலை, ஃபோர்ஸ் பண்ணலையே தவிர மற்றபடி நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் மட்டும் என்னை மயிலு கூட சேர்ந்து வாழ சொன்னீங்கன்னா நான் உசுரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை எவ்வளோ மனசில் வலியும் வேதனையும் அவனுக்கு இருந்தால் இப்படி பேசுவான் அப்படின்னு நம்ம கோமதியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை பற்றி கதிர்கிட்ட சொல்லி கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. இப்போது இனிமேல் நம்ம சரவணனை அந்த விஷயத்தில் மட்டும் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு பாண்டியனும் கோமதியும் வந்துட்டாங்க. யாருமே இனிமேல் மயிலை பற்றி சரவணன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனியுமே இங்கே தான் தங்கிட்டாரு. ஆக்சுவலாக நம்ம சரவணனுக்கு ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கு, அவர் கூட இருக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம செந்தில், கதிர், பழனின்னு எல்லாருமே நம்ம சரவணன் கூட படுத்து ஹாலில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் தூக்கம் வராமல் உள்ளுக்கும் வெளிக்கும் நடந்துட்டு இருக்காரு. அப்போ எதர்ச்சியாக பழனி பார்த்துட்டு, என்னாச்சு மச்சான், ஏன் நீங்கள் தூக்கம் வரலையா, இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ எனக்கு மனசே சரியில்லை, தூக்கமே வரமாட்டேங்குது பழனி அப்படின்றாங்க. என்னாச்சு மச்சான், அந்த அளவுக்கு என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? நாள் முழுக்க கடையில் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, வேர்வை சிந்தி உழைச்சி பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு போடுறீங்க, இப்படியெல்லாம் சம்பாதிச்சு தான் கொஞ்சம் சொத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம், அப்போ கூட நீங்கள் உழைக்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. நைட்லேயும் தூங்கலைன்னா எப்படி மச்சான், போய் தூங்குங்க போங்க அப்படின்றாங்க. இல்லை பழனி, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்படி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதை பற்றி யோசிக்க போகிறேன், இப்போ சரவணனை பற்றி மட்டும்தான் எனக்கு கவலையே அப்படின்றாங்க. சரவணனை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, அவன் தான் அவன் முடிவை தெளிவாக சொல்லிட்டான்ல, அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றாங்க. என்ன பழனி இப்படி கேட்டுட்ட, நான் எப்படி அப்படி விட முடியும்? சரவண அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் விட்டுருந்தேன்னா அவன் அந்த பிள்ளை கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனால் அதை நான் வேண்டான்னு சொல்லி அவனையும் அவன் அந்த பிள்ளையையும் பிரிச்சுட்டேன். அதனால அப்பா சொல்றானேங்கிறது காரணத்துக்காகவே அவனும் அந்த பிள்ளை கூட திரும்பவும் பேசவே இல்லை. மயிலை பார்த்து இந்த பொண்ணு தான் உனக்கு, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதை முழுசா நம்பி அப்பா வார்த்தை வேத வாக்குன்னு சொல்லி அவன் மயிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அஞ்சலியை மறந்துட்டு மயிலு கூட அவன் வாழ்ந்ததே உண்மையிலே பெரிய விஷயம். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் காதல் தான் பெருசு, காதல் தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு யோசிச்சு அப்பா அம்மாவை எதிர்த்து வீட்டை விட்டு ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா என் பிள்ளை அப்படி பண்ணலையே, எனக்கு பிடிக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த பிள்ளையே விட்டுட்டு இப்போ இன்னொரு பிள்ளைய நான் காமிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி 2 வருஷம் வாழ்ந்தான். அந்த பிள்ளை உண்மையா இருக்காளா, அவ பொய் சொல்றாளா, இல்ல நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்றாளா நம்ம என்ன எதிர்பார்த்தோமா, இல்ல அந்த மாதிரிலாம் அவளை நினைச்சோமா? ஆனா அவ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டா. நம்ம என்ன அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னோம். எப்படியும் ஒரு நாள் சரியாகும், இப்போதைக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், எல்லாரோட கோவமும் தண்ணீரை வரைக்கும் உங்க பிள்ளைய கூட்டு போங்கிற மாதிரி தானே சொன்னோம். அது நம்ம நேரடியா சொல்லலைனாலும் கோவத்துல இருந்தோம். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு மயில அவங்க கூட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. தேவையில்லாம அதையும் இதையும் பேசி சரவணன் மனசுல கோவத்தை வர வச்சு பகையை வர வச்சு இப்போ அந்த வெறுப்பு தான் மாறி நிக்குது. அந்த வெறுப்புல மயில வேண்டவே வேண்டான்னு சொல்றான். அந்த குழந்தைக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னா சரவணனோட மனசை நான் புரிஞ்சுக்கலன்னு சரவணன் யோசிக்கிறான். நான் ஊருக்குள்ளெல்லாம் பேசுவேன், நான் எப்பவுமே ரொம்ப நல்ல தகப்பேன், என் பிள்ளைங்களை நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன், என்ன மாதிரி பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சும்மா எல்லார்கிட்டையுமே சீன் போட்டிருக்கேன். ஆனால் இப்போல்ல தெரியுது நான் ஒன்றும் நல்ல தகப்பன் கிடையாதுன்னு அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் சரவணன் கேட்டுட்டு தான் இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. பேசணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பேசுறது இல்லை. ஏண்டா பழனி, நான் யோசிச்சுப்பாரு, ஒருவேளை சரவணனுக்கு அந்த பிள்ளை அஞ்சலியவே நான் ஃபர்ஸ்டே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துருந்துருப்பாங்கல்ல, நான் ஏன் அதை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்றாங்க. யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் மச்சான். நீங்கள் ஒன்றும் சரவணனோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணல. சரவணன் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் தான் யாரும் சொந்த பந்தம் இல்லாமல் தனியாகவே இருந்துட்டீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிற வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லை பொண்ணை கட்டிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க. இது சரவணனுக்கு புரிஞ்சதுனால தானே அன்னைக்கு அந்த பிள்ளைய வேண்டான்னு சொன்னான். இன்னைக்கு நடந்தது எல்லாமே தப்பாக இருக்குது. அவன் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக நடந்துருச்சு. அந்த பழியை நீங்கள் உங்கள் மேலே போட்டுக்காதீங்க. ஏதோ நடந்துருச்சு, இதுக்கப்புறமா வச்சு நமக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சரவணன் நினச்சிருக்கலாம். அதனால அந்த பிள்ளை கூட பேசியிருக்கலாம்.
ஆனால் மயிலோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் சரியாவா இருக்குது? நம்ம மயிலை பற்றி யோசிக்கிறதா இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறதானே தெரியல. மயில் நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மயிலை தூக்கி போட்டு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, நான் மயிலை சரவணன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு நினைக்கல. அந்த குழந்தைக்கு என்ன வழி, அந்த குழந்தை விஷயத்தில் நம்ம என்ன முடிவெடுக்க போகிறோங்கிற குழப்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மச்சா, நான் தெரியாம தான் கேட்குறேன். மயில் குழந்தைய சுமந்து 10 வருஷம் சுமந்து பெற்று கொடுக்க போகுது. நம்ம அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்கிறோம். ஆனால் பெற்றுக்கிட்டவளுக்கு உரிமை இல்லையா? அந்த குழந்தை மேலே மயிலுக்கு உரிமை இருக்காதா? அது எப்படி அந்த குழந்தைய பிறந்த உடனே எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு நம்ம எப்படி கேட்க முடியும்? சரவணன் எல்லாமே கரெக்டாக பேசுகிறான். ஆனால் குழந்தை விஷயத்தில் மட்டும் எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. யாரோ எங்கேயோ குழந்தைங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, இல்லை அவங்க குழந்தைய வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அனாதையாக வளருதுங்க தான். இல்லை அம்மா இல்லாமல் அம்மா இறந்துட்டா அப்பா வளர்க்குறது, அப்பா இறந்துட்டா அம்மா வளர்க்குறதுன்னு இப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் அப்பா அம்மா 2 பேரும் உயிரோடு இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டு வேற வழியே இல்லாமல் அவங்க வேற கல்யாணமும் பண்ணாமல் அந்த குழந்தைக்காகவே வாழணும்னு நினைக்கிறவங்க தான் 2 பேருமே. ஆனால் அந்த குழந்தை இப்போ அம்மா கிட்ட இருக்கிறதா அப்பா கிட்ட இருக்கிறதான்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நம்ம பேசுவோம், அவங்க வீட்டில் தான் இருக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மயில் பேசும். அதனால பிரச்சனை தானே வரும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை குழந்தை மயிலுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கும் நமக்கும் பெருசாக எந்த உறவும் இருக்காது. எப்போவாச்சும் ஒரு முறை கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க, அப்போ சரவணனை போய் பார்த்து பேசிட்டு வரலாம், அவ்வளவுதான். அப்பாவுக்கு இருக்கிற உரிமை அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு குழந்தை ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எடுக்கிற முடிவு தான் அப்பா கூட இருக்கணுமா அம்மா கூட இருக்கணுமான்னு. சரவணன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அந்த குழந்தை சரவணன் கிட்ட வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுதானே உங்களோட குழப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் என்னோட குழப்பமோ. அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். சரவணன் அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா கோர்ட்டில் அந்த குழந்தை எப்படி சரவணன் கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இதை பற்றியெல்லாம் பேசுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் எதுவும் பேசாமல் விட்டுடலான்னு அது தானடா நான் சரவணன் கிட்ட சொன்னேன். இப்போதைக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசாத, கொஞ்ச நாள் போகட்டும், விவாகரத்து கிடைக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும்னு. ஆனால் அவனுக்கு நான் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு. இல்லை மச்சான், அந்த குழந்தை இந்த வீட்டில் வளரணும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் யோசித்த மாதிரிலாம் சரவணன் யோசிச்சிருக்க மாட்டானா? அப்படி யோசிச்சதுனால தானே அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்றாங்க. என்னமோ சரவண வாழ்க்கையை டோட்டலாக குழி தோண்டி புதைச்சிட்டேன். இப்போ நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இதை பண்ணுடா அதை பண்ணுடான்னு சொல்கிறது? அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போகட்டும். இனிமேல் யார் வாழ்க்கையிலையும் நான் தலையிடுறதா இல்லை. என்னோட தலையீடு இல்லாமல் நடந்த 2 கல்யாணமும் இப்போ நல்லா தான் இருக்குது. அவங்க 2 பேருமே ஜோடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் என் பிள்ளை என் பேச்சை கேட்டான், என் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசலை. ஆனால் அவன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அதை கேட்டுட்டு சரவணன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சரி, அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கலாங்கிற மனநிலைமைக்கே சரவணன் வந்துட்டாருன்னு சொல்லலாம். அதாவது சரவணன் எப்பவுமே அப்பா அம்மா அவங்கள தாண்டி தான் மற்றது எல்லாமே அப்படின்னு யோசிக்கிறவர். தன்னோட குடும்பத்தை உயிரா நேசிக்கிறவர். அப்படிப்பட்டவர் தன்னோட ஆசைகளுக்கும் தன்னோட கோவம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா குடும்பம் உடஞ்சி போயிடும். அவங்க ஒருவேளை மயிலு கூட சேர்ந்து வாழணும்னு நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அப்போ நம்ம யோசிக்கலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இல்லைனா அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரவணன் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சுகன்யா சொன்னது தான், நம்ம அரசியை குமாருக்கு பொண்ணு கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. முத்துவேல் அமைதியாக இருந்தார். ஆனால் சக்தி இருந்துட்டு அதெல்லாம் தேவையே இல்லை, போய் அந்த பரதேசி குடும்பத்தில் என் பையனுக்கு பொண்ணு எடுப்பானா அப்படின்னு கேவலமாக பேசினாரு. ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம முத்துவேல் ஒரே ஒரு வார்த்தையில் மூக்கு உடைச்சிட்டாரு. அது எப்படிரா, அடுத்தவன் வீட்டு குழந்தைன்னா மட்டும் உனக்கு ரொம்ப சாதாரணமாக போச்சா அப்படின்னு. யாரு அதுவா குழந்தை, குட்டி பிசாசு அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்லலை சக்தி, உனக்கு புரியுதா? உன் வீட்டு பையன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவன் உன் பையன். வசதியாக பேசுகிற. அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? பாண்டியனோட பொண்ணா பிறந்தது அந்த பிள்ளையோட தப்பா? அந்த பிள்ளைய என்னமோ அப்படி பேசுகிற. உன் பையனை முதல்ல அவங்க கட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களான்னு கேட்டுப்பாரு. அவங்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. என்னமோ அவங்க உன்கிட்ட என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு கேட்ட மாதிரியும் நான் போய் உன் பொண்ணை கட்டுவேனா அப்படின்னு கேட்குற மாதிரியும் பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஏன்னா நான் தெரியாம தான் கேட்குறேன், எப்போவுமே அந்த குடும்பத்துக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதை பற்றி சுகன்யா பழனி கிட்ட சொன்னால் பழனியும் சுகன்யாவை திட்டுறாங்க. உன்னால் சும்மா இருக்க முடியாதா? நீ கர்ப்பமாக இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நல்லா பிடிச்சி திட்டு விட்டுருவேன். நீ எதுக்கு அரசியை குமார் கூட சம்மந்தப்படுத்தி பேசுகிற? ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அவனுக்கெல்லாம்
நிஜமாவே யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவனை பற்றி தெரிஞ்சவங்க. அவன்லாம் மனுஷனே கிடையாது, அவன்லாம் இன்னும் உயிரோடு எதுக்கு இருக்கானோ தெரியலன்னு. என்னங்க என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணன் பையன் அப்படின்னு இருக்கட்டுமே, அதுக்காக எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க முடியுமா என்ன? அவன் பண்ணுறதெல்லாம் தப்பு, சொல்கிறதையாவது கேட்கணும், கேட்க மாட்டேங்கிறான். ஒரு உயிர் போயிருக்கோம், கதறி நான் காலம் முழுக்க ஜெயிலில் இருந்திருப்பான். அதனால ராஜியோட வாழ்க்கை, அடுத்து அந்த குடும்பம், யோசிச்சு பாரு எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தாவன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சுகன்யாவுமே. சரிங்க, அதுக்காக அப்படியேவா விட்டுற முடியும் அப்படின்னு. பரவாயில்ல, அவங்க ஃபஸ்ட்டு அவன் செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து திருந்தட்டும், அதுக்கப்புறம் வேணா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்கிற மாதிரி பழனி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் அவரோட படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. மாற்றி மாற்றி எழுப்பி பார்க்குறாங்க, அவர் சுயநினைவே இல்லாத மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, அப்போவும் எந்திரிக்கல. ஒருவேளை மயங்கி இருப்பாரா, மாத்திரை எதுவும் போடாமல் விட்டுருப்பாரா, நைட் எதுவும் சண்டை வந்துச்சு அதுக்காக ஏதாவது டென்ஷன் ஆயிருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு 1000 யோசனை. சரி, சர்ஜரி நடந்துச்சுல, அதே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு கதிரை தானே கூப்பிடணும் அப்படின்றாங்க நம்ம வடிவு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கூட கதிர்கிட்ட தானே இருக்குது அப்படின்றாங்க வடிவு. அதுக்கப்புறம் கதிரை கூப்பிடுறாங்க. அண்ணனோட ரிப்போர்ட்டெல்லாம் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு? அது என்கிட்டயே இருக்கட்டும், அவர் என்கிட்டயே வச்சுக்க சொன்னார் அப்படின்றாங்க. அவர் சொன்னாரா, நீயா சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நிஜமா அவரே தான் என்கிட்ட வச்சுக்க சொன்னார், அடுத்த செக்கப்புக்கு போகும்போது நான் கூட்டிகிட்டு போய்க்குவேன் அப்படின்றாங்க. இல்லை, அடுத்த செக்கப்புக்கு தான் நாங்கள் போகணும், அவர் என்னமோ தெரியல காலையிலேருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, தனி தெளிச்சு கூட பார்த்தோம், ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ எமர்ஜென்சி தான், நீ ரிப்போர்ட்டை கூட நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. எப்படி கிளம்புவீங்க, என்ன சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, நான் இதுக்கு மேலே எனக்கு பேச டைம் இல்லை, நீ ரிப்போர்ட்டை கொடு அப்படின்றாங்க. வழி விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கதிரே உள்ளே போய் அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு அங்கேயும் சக்தி வந்து தேவையில்லாமல் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம சரவணன் கதிர்ன்ட்டு எல்லாருமா சேர்ந்து நம்ம முத்துவேலை தூக்கிட்டு போய் அந்த ஸ்ட்ரக்சரில் ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க, திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவர் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட பழைய ட்ரீட்மெண்ட்டோட ரிப்போர்ட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டரு. ஏற்கனவே நம்ம முத்துவேலை பார்த்துட்டு இருந்த டாக்டர் தான் அவர். அதுக்கப்புறம் கதிர் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிடுறாங்க. சார், அது எங்கள் அண்ணன், எங்ககிட்ட சொல்லுங்கள், எது சொல்கிறதா இருந்தாலும், அவங்ககிட்ட எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் கூட இவர் தான் வந்திருக்காரு, ப்ளஸ் அவரோட உடம்பு சரியில்லை இல்லையா அவருக்கு, அந்த பிரச்சனையை பற்றி வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஸோ கதிருக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ நான் அந்த கதிரவன் கிட்ட மட்டும் இதை பற்றி சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா நான் வந்து அவருக்கு அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போன மாதிரி ஆயிரும்னு. சார், நீங்கள் டாக்டர் தானே, நீங்கள் என்ன எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களா, எதுவாக இருந்தாலும் எங்கள் கிட்ட சொல்லுங்கள் சார், குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. சார், நீங்கள் இவரை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணன் இவரை தான் நம்புறாரு, நான் இவர்கிட்ட சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் தூக்க மாத்திரை எடுத்திருக்காரு, எதனால் எடுத்திருக்காருன்னு தெரியல, அவர் கண் முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ எடுத்திருக்காரு அப்படின்னு. மேபி ஒரு 3 hours தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அப்படின்னா 5 மணிக்கு எடுத்திருப்பாரா, இப்போ தான் 8 மணி ஆகுது அப்படின்றாங்க. அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்றாரு டாக்டர். ஏன் அப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. தூக்கம் வந்திருக்காது, நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்திருப்பாரா இருக்கும், தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லி டோஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னு. அவருக்கு எதுக்கு தூக்க மாத்திரை கொடுத்தீங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தோம், அவர் எடுத்திருக்காரு, அட்லீஸ்ட் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், யார்கிட்டையும் சொல்லலைன்னு. இப்போ இது எவ்வளோ நேரம் தூங்குவார் இன்னும் அப்படின்னு. இன்னும் கண்டிப்பாக 3 இல்லை 4 மணி நேரம் தூங்குவார், அவர் நல்ல ஹெவி டோஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டு பார்க்குறாரு கதிர், இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, சார் நான் இவரை சென்னைக்கு சர்ஜரி நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம்ல, ஆக்சுவலாக 2-3 நாளில் நாங்கள் செக்கப் போக வேண்டியது, அவரை நாங்கள் ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா, ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன், ஓகேவா, இல்லை இங்கேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, நாங்கள் இங்கேயே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சென்னை கூப்பிட்டு போங்க, அதுதான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு கதிர் போய் அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் வடிவுக்கிட்டையும், நான் அவரை உடனே சென்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு சக்தி கோபமாக வராரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, இங்கே வந்து அவருக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சர்ஜரி நடந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகணுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டுடா அதெல்லாம் பண்ண நீ முதல்ல ஏதாவது ஒரு சர்ஜரினா கையெழுத்து போடலாமா, நீ யாருடா அந்த குடும்பத்துக்கு, நீ யாருடா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம கதிர் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. முத்துவேலோட கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை, மோசமானதாக
தான் இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அவருக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் அவர் வெளியே சொன்னால் தான் தெரியும், ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், லேட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதை அவர் சொல்லாமல் இருக்கார் போல இருக்குது. நம்ம இதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு கதிர் நினைக்கிறதுனால தான் சக்தியை தனியாக கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவர் மேலே நிறைய அக்கறை இருக்குது, அவர் சரியாகணும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஆல்ரெடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. யார்கிட்ட விடுற கதை விட்றியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நிஜமாவே அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு என்னை அலோவ் பண்ணுங்கள், நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன், எந்த பிரச்சனையும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவரோட ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவர் ஏதாவது மெடிசன் எடுக்காமல் விட்டுட்டாரா, அவருக்கு ஏன் இந்த மாதிரி திடீர்னு எவிடோஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு, அவர் ஏன் தூக்க மாத்திரை போட்டாருங்கிறதெல்லாம் தெரியல. அவர் கண் விழிக்கிறதுக்குள்ளவே நான் சென்னை ரீச் ஆகிடுவேன், கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுவேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வீட்டில் வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமாக அம்மாச்சிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கதிர், என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்து, சார் இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குங்கிறத இவர்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு. இது பரவாயில்லையா, உங்க மாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரே அப்படின்னு கேட்குறாங்க அந்த டாக்டரு. வேற வழி இல்லை, இவங்க விட மாட்டாங்க என்னை கூட்டிட்டு போறதுக்கு, அதனால நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். முக்கியமா இவருக்கு தான் தெரியக்கூடாது, என் தம்பி தாங்க மாட்டான்னு சொன்னாரு, ஆனா நான் உங்ககிட்டயே சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு நம்ம கதிர். அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாங்க. அது கேட்ட உடனே நம்ம சக்திக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. என்னடா இது, நம்ம அண்ணனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம கோமதி அவங்க எல்லாம் வந்திருக்காங்க முத்துவேலை பார்க்கறதுக்கு, என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் கதிர் எங்க இருக்கான்னு தேடிட்டு போக நம்ம சக்தி வந்து கதிரை கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றி, நான் வந்து உன்னை ரொம்ப மோசமாக நினச்சிட்டேன், நான் உன்னை ரொம்ப கெட்டவனை நினச்சிட்டேன், உண்மையிலே நீ அந்த பணத்தை ஆட்டையை போட்ட அப்படின்னு நினச்சேன், ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு எங்கள் அண்ணனு தெரியாமல், அவரை நான் எவ்வளோ நோகடிச்சிருக்கேன், என்னென்னமோ பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் கோமதிக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படி என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சொல்றாங்க இவங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நேரடியாக வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தூக்க மாத்திரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாராமா, அவரை சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் டாக்டர் தான் பார்க்க சொன்னாங்க, நான் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நாங்களும் கூட வரோம் அப்படின்னு நம்ம சக்தி கேட்குறாரு. யாருமே வேண்டாம், இப்போ தானே நான் உங்ககிட்ட சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் சக்தி வந்து ஏற்கனவே கதிரை ரொம்ப தப்பாக நினச்சி வச்சுருந்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, குமார் மேலே வேற பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. கதிர் நல்லவனாகவும் குமார் கெட்டவனாகவும் நம்ம சக்திக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. சக்தி கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு பயமா இருக்கு. அப்படி என்னவா இருக்கும், கதிர் பேசணும்னு கூப்பிட்டு போனா அப்படி என்ன சொல்லியிருப்பான், குமார் மேல கோவப்படுறாரு அப்படின்னா அது என்னவா இருக்குங்கிற மாதிரிலாம் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முத்துவேலுக்கு பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை, அவரை சரி பண்ணி தான் நம்ம கதிர் கூட்டிகிட்டு வருவார். ஆனால் இவ்வளவு நாள் நம்ம சக்தி பேசினது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமாகி குமாருக்கு அரசியை கட்டுனாதான் ஆச்சு, வேறு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கடைசியில் போய் பாண்டியன் காலிலேயே விழுந்து அரசியை எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரா, இல்லை இந்த கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்க மேற்படி, நம்ம சரவணன் மயிலோட கதை எப்படி முடிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.